மாடுகிட்ட நான் முளைக்குச்சியோட அத்துட்டு போறேன் பேப்பாய மயனே. அடந்ததொரு வனக்காடா எப்போ அடந்ததொரு வனக்காடா கருப்பு நீ ஆர்ப்பரிக்கும் கள்ளியறி உடமரம் தாண்டாவனுக்கு வாடா நீ ரோஜாக்கார ஜாமிடா. அது ஒரு காலம் கள்ளியறியில எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய இளவங்க கோடாங்கி அடிச்ச நாளையில் இந்த கிராமத்தை கட்டி காத்த என் கலிஜரி காளி முனி ஐயா உனக்கு கட்டடம் கிடையாதுடா. பட்டச்சி மக்கருவ உடமரான் தான் படுக்க என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் செல்ல மகன் காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த வாழ்கிற மாணிக்கத்துல உள்ள உன் தங்கச்சி முத்துமாரியம்மனை கூட்டிக்கிட்டு கொன்னையூரு உன் தங்கச்சி முத்துமாரிய கூட்டிக்கிட்டு நீ கலிஜரி ஊத்தாங்கரைய விட்டு நீ வர்றது எந்த குதிரடா உன் சொந்த குதிரை ஆளுயர விஜருவா கருப்பா அட ஆளுயர விஜருவா அசையாதுடா கிணாட்டு எங்க கருப்பு வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய கொஞ்ச நேரம் இந்த தேவ ஓட்ட எல்லையில மேமாற்றா 18ஆம் படி ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி எப்போ ஒரு காலு நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறதுடா எத்தி மரம் கொஞ்ச நேரம் குத்த வச்சது மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலங்கடி பொட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி என் வாண்டி முனி நீ தாமத ஜட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணியை விட்டு இங்க உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு இந்த வந்திருக்கு மக்களுக்கு ஒரு அரும்பு உரையாம அத காத்து வீசாம நீ காத்தது காத்து நீ கடைசி வர காத்தரணும் என் ஜாமி என் ஜாமி வாடா ஹலோ ஹலோ அப்படியே இருக்கட்டும் இந்த வாலி மட்டும் வச்சுக்கிறேங்க. நீலகண்டே நீலகண்டே ரெடி கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி சுகஸ்வரூபிணி
வல்லையோ வேண்டு மரம் தர இன்னும் மனம் வல்லையோ வேண்டும் மரம் தர இன்னும் மனம் வல்லையோ வேண்டு மரம் தர இன்னும் மனம் வல்லையோ நாதஸ்வரூபிணி வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி சுகவாணி ஜனனி 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 பாலே வணக்கம் உறவுகளே. ஆதி முதலாகி ஆனந்த வடிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே உன் பாதம் பணிந்தோம் எங்கள் பாட்டுக்கு புகழ் கூட்டு காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய் அப்பனே உலகில் மனம் வந்து புகழ் படைத்தாய் அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய் அப்பனே உலகில் மனம் வந்து புகழ் படைத்தாய் நம்பிக்கை உடன் இருந்து பள்ளியை மனம் முடித்தாய் நம்பிக்கை உடன் இருந்து பள்ளியை மனம் முடித்தாய் தர்மத்தின் கீதை என்னை தமிழனும் மொழியில் நலமரும் வழியில் பூமிக்கும் சாமிக்கும் ஞானத்தை வழங்கிய காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காக்கையின் உருவாகி அகத்தியர் முன் அமர்ந்தாய் கமண்டலம் தனை சாய்த்து காவிரி மூட விட்டாய் காக்கையின் உருவாகி அகத்தியர் முன் அமர்ந்தாய் கமண்டலம் தனை சாய்த்து காவிரி மூட விட்டாய் சூர பதுமம் கொண்டு ஆணவம் சுட்டரித்து சூரப்பதுமம் கொண்டே ஆணவம் சுட்டரித்தாய் சூழ்ச்சமமாக நின்று சுகங்களை மலரும் யுகங்களில் வழங்கும் ஆனந்த பேரின்ப ஞானத்தின் தலைவனே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசா
நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா. ஆண்டவன் அரியணென்று ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரியணெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மனிதனம்மா மயங்குகிறேன். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தா தெய்வத்தின் காட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் என் அண்ணனை கேளுங்கள், என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு
பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. எள்ளின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா, வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெட்டி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள், விண்ணை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் கண்ணில் ஈரம் இல்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இரு தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள், என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இரு தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. அண்ணே அப்படியே எல்லாம் உட்காருங்க, இடம் நிறைய இடம் இருக்கு. அப்படியே வாங்க, முன்னாடி வாங்க, பின்னாடி நிக்கிறாங்களா முன்னாடி வாங்க. கூத்து பார்க்க குடியிருக்கிறார் அண்ணாச்சி. இருக்கிற அண்ணாச்சி, நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? கூத்து பார்க்க வந்திருக்கிற அண்ணாச்சி, நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? நாடகம் பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு. கூத்து பார்க்க தேவகோட்டை சுத்து வட்டாரத்துல கூத்து பார்க்க கூடியிருக்கிற எங்க அண்ணாச்சி, கூத்து பார்க்க குடியிருக்கிற என் அண்ணாச்சி. நாடகம் பார்க்க கூடியிருக்கிற ஆத்தாக்கா, நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா, நாடகம் பார்க்க கூடியிருக்கிற ஆத்தாக்க, சொத்துல தண்ணிய ஊத்திட்டியா ஆத்தாக்கா? கூத்து பார்க்க கூடியிருக்கிற எங்க அண்ணாச்சி, கூத்து பார்க்க குடியிருக்கிற என் அண்ணாச்சி. போடுறா. கூத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி, கூத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி, போடுறா. நாடகமும் நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. இந்த பாட்டு யாருக்குமே புரியாது. கூத்து பார்க்க வர சொல்கிறானா, இவன் போக சொல்கிறானா, என்னமோ நோத்தாங்கம்மான்னு பாடுறான்னு நினைப்பேன். இந்த பாட்டை கேட்டு போய் பரிச்சு எழுத போறீங்களா? கிடையாது. லேது லேது லேது. ஐயா நல்லா உட்காருங்கய்யா. இடம் இல்லாட்ட கூட உள்ளே படுக்கிறீங்களா? படுங்க, கப்ளிங்க வாயில் சொருகி விட்றேன். அருமையான மைசெட் சன்னி தானே, வாடகைக்கு எடுத்துருக்கியா? சத்தியம் பண்ணு. ஏய், லைட்டு பூரா ஒரு மாதிரியா மின்னுதே. சொந்த சாமி. இவன் யாரா கத்திக்கிட்டே இருக்கேன்? சட்டிக்கிட்டில் எறும்பு கடிச்சு பிடிச்சா என்னடா? ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு இதாக இருந்தாலும், நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, திரைப்படமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கலை நிகழ்ச்சியாக இருந்தாலும் பொழுதுபோக்கு அம்சத்தை மட்டும்தான் பார்க்கணும். சும்மா ஆயின்றது தலைவான்றதெல்லாம் கிடையாது. உங்கள் குடும்பத்தை பாருங்கய்யா. நான் கூத்தாடினாத்தேன் என்னை நம்பி அத்தனை ஏலவாளையாக அன்பாளையத்தில் படுத்து கிடக்கு. நான் கூத்தாடிட்டு ஏதோ அந்த கூத்தாடினால் முடிஞ்சது ஏலவாளைக்கு கஞ்சி ஊற்றுறேன், அவ்வளோதான். சும்மா வந்துட்டு தலைவான்றது நோத்தான்றது நும்மான்லாம் இதெல்லாம்
உள்ள செல்ஃபி எடுக்க வர்றவே முண்டை நிறைய போதில் வர்றேன். நிறைய போதில் வந்து செல்ஃபி எடுத்துவிட்டு நீ தானே மருதமணின்றேன் என்னைய. அவன் மருதமணி சுண்டி இருறா ராமா. மருதமணிக்கு பிறந்தவன் அவன் சின்னத்தாமன் தொலைஞ்சான்டா மயிர். பெட்டிக்காரன் முகரையை பாருங்கத்தான். இலச்சவே கஞ்சி ஊற்ற முடியாது. சரிடா சரிடா. ஒரு குடி சோத்தை தின்னுட்டு சட்டியை நெளிக்கிறேன். அதையும் திங்கலாம். இந்த வந்துட்டானா செனப்பெருச்சாளி. வால்யூம் எக்கோ. ஏய் அவன் பரவாயில்ல, நீ அள்ளிட்டியாடா குந்திங்கிட்டியாடா. ஹலோ 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 இந்த சுக்கு காப்பியா டீயாப்பா எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். தூக்கத்தில் இவன் விதர்லையாவது வைக்க போகிறேன். சூடு தாங்காமல் உன்னை வெளுத்தாடி போட்டு பாய போகிறாங்க. அவ்வளோதான். என்ன அந்த சுக்கு காப்பியை கொட்டையில் வைக்கலாமா? ஏன் கிளச்சி பார்த்துட்டு வா. நீங்கெல்லாம் பிறக்கவே விடாது. அன்னை தந்தை தான் வணங்கி அந்த பாட்டுலடா சாமியின் பாட்ட போறா. சாமியின் பாட்டு போறியா? அன்னை தந்தை தான் வணங்கி தானிச்ச உடனே வாழ்கிற மாணிக்க அருமை நல்ல முதல்ல இந்த கிராமத்தை வணங்கி சுத்து வட்டாரத்துல வருகிறந்த சுட்டு வர ஏலே அண்டா தொண்ட முண்டை இல்லன்னு பல்லேன விடுவேன். சுட்டு வட்டாரத்துல வருகை தந்து தொண்டில கிச்சு கிச்சுன்னு வரி தெரியல மொட்டனாக்கு. சரிடா. சுத்து வட்டாரத்துல இருந்து வருகை தந்து சுட்டு வட்டாரத்துல இருந்து வருகை தந்து அண்ணன் தம்பிகளை நான் வணங்கி அண்ணன் தம்பிகளை நான் வணங்கி வாழுகிற மாளிகம் கிராமத்திலே என் கட்டண கட்டழகி கொன்னையூர் முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி. முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அன்னை தந்தைதான் வணங்கி வாழுகிற மாணிக்கம் அருமை நல்ல சபை வணங்கி ரத்தர 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 அன்னை தந்தை நான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி வாழுகிற மாணிக்கம் கிராமத்திலே என் கட்டண கட்டழகி பொன்னையூர் இந்த பொல்லாத சாமிடா இந்த மாரியம்மை குடிக்கிறக்கா குங்கும பொட்டலையா. ஆமாடா எல்லோ 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 எல்லோ. அஞ்சு சட வரசி வர அவ தாய மங்கள முத்துமாரி அழகு ஜட யாத்தா உனக்கு தோரணையிட உனக்கு அழகு ஜட தோரணமிடே. அஞ்சு சட வரசி வர உனக்கு அழகு ஜட என் வெட்டுடையா காணியம்மா கிளப்புதுடா புலிதி மண்ண சிவகங்க சீம அவனம்மா சிவகங்க சீம. வாடா டேய் டேய். மாறி வரைஞ்சு கத்தி அப்பு நீ எடவாழ குஞ்சமிட்டு நார வர கதை 48 மடையாண்ட எப்போ ராம நாட்டு கருப்பு 48 மலையாண்டு ஏராம நாட்டு கருப்பு கருப்பா. வாடா. மாறி வளைஞ்சு கட்டி எடவாழ குஞ்சமிட்டு 48 மடையாண்ட ராம நாட்டு கருப்பு ஏராம நாட்டு கருப்பு கெட்டவரம் தந்துருமா சாமி கேட்டவரம் தந்திடுமாய சாமி. கெட்டவரம் தந்துருமா இவன் ரோஜாக்கார கருப்பு சாமியே கேட்டவரம் தந்திடுமா
செஞ்சதில்ல அழுயர விச்சருவா அழகுடா 18ஆம் படியா வெள்ளி புடியருவா ஆளுயர விச்சருவா அழகுடா 18ஆம் படியா வெள்ளி புடியருவா கேட்டவரம் தந்துருமா ஏ சாமி கேட்டவரம் தந்துடுமா ஏ சாமி கேட்டவரம் தந்துருமா 18ஆம் படியா ஏ சாமி கேட்டவரம் தந்திடுமா 18ஆம் படி ஏ சாமி கேட்டவரம் தந்துருமா ஏ சாமி அந்த 18 படிதாண்டா எனக்கு குலசாமி எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ ஒரு ரெண்டு வச்சு வாழுகிற மாணிக்கம் கிராமம் இந்த முத்து மாறிய கும்பிட தாய் உள்ள இங்க ஒத்துமைய ஆயிருச்சு ஆமோய் ஊரு ரெண்டிருச்சு ஒரு ரெண்டு வச்சு உள்ள ஒத்துமையா ஆயிருச்சு ஊரு ரெண்டிருச்சு எவ்வளோ ஒத்துமையும் ஆயிருச்சு நாடு ரெண்டு ரச்சு என் மாமா நாடு ரெண்டிருச்சு ஏமாமா நாடு ரெண்டு ரச்சு என் மாமா நம்ம கதம்போ நாடகத்தை பார்க்க எல்ல மாமா கைதட்டின அந்த 5 பேர் தான் தமிழ்நாடு நீங்க சவராஷ்டிராவா கைதட்டா போதும்டா அவன் தண்ணியை போட்டு தட்டுறான்டா ஒரு தடவை தட்டி நிப்பாட்டினான்னா அவன் ஏச்ச தண்ணியை குடிச்சிட்டு வந்துடுறான் அடி அர்த்தம் 4 தடவை சொல்ல தட்டான்னா டாஜ்மார கடையை அழைச்சிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம் கப்ளிங் தொங்காது சுத்துறேன் பேரன்பு கொண்டு பெரியப்பா சித்தப்பா மயங்களே பெருமதிப்புக்குரிய புருஷனை வீட்டுக்குள் அழைத்து கராத்தை கும்பு சூடோ போன்ற ஆயுதங்களால் அட்டாக் பண்ணி வெதர்களை காலி பண்ணும் அன்பு தாய்மார்களே இப்போ டெய்லி ஒவ்வொரு வீட்லையும் இப்படித்தான் நடக்குதானே நீ மூடுறா கண்டாளி மேனே ஓ வேலை மதுரை பாடுறா இவன் அடி வாங்கினது தெரியாது கெந்திரியான் காலை இதில் அடுத்தவளை சொல்லிக்கிறார் மயிறு அதனால தான் இன்னைக்கு பாட முடியல என் பொண்டாட்டி உதஞ்சிட்டான்னே அவன் மூத்தத்தை குடி உப்பு கைக்கும்னே எப்படி ஊத்துறானே பசித்தவருக்கு ஒருவேளை உணவு கொடுப்பதில் ஆண் வர்க்கம் பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா பார்க்குறேன் தான் பிள்ளைக்கு சோறு ஊட்டும் போது பக்கத்து வீட்டு பிள்ளை வருகின்ற பொழுது ஒரு வாய் அந்த பிள்ளைக்கும் ஊட்டிவிடக்கூடிய தாய்மார்களை பூரா அன்னை தெரசாவா பார்க்குறேன் எம்கேஆர் பொம்பளையாள்கிட்ட உள்ள பழக்கம் இதுதான் உங்களை பற்றி சொன்னேன்னே எந்த பொம்பளையாவது கைதட்டினியா அதுக்கு தானே புருஷன்ட்ட புழக்க வாங்குற டேமட் உலகத்திலே உழைக்கும் வர்க்கம் யார் என்றால் ஆண்கள் உண்மைதான் புலி கணேஷ் போயல கப்ளிங் டொங்காஸ் நீக்குரோ செக்ஸ் வீடியோ ஓயே மியூசிக் எந்திரிச்சு வெளியே விடாது வேப்பாயமேனே ஏவுகணை நாயகன் இங்கே இருக்கக்கூடிய இந்த வாலிபருடைய இளைஞருடைய எழுச்சி நாயகன் யாருன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்து பேய்க்கிரம்பில் அடைக்கலம் காத்து கொண்டிருக்கின்ற தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் ஐயா தான் சொன்னார், நான் செத்தாலும் பரவாயில்ல ப்ரோ, இளைஞர் கையில் இந்தியா இருக்குது. உண்மைதாங்கய்யா. 12 மணி அடித்தா அவன் கையில் தான் கப்பு தண்ணி எல்லாமே. கப்பு தண்ணி சைடிஷு போயலை, கபட்டில் வச்சு தெருகிறாயா ஓன்றேன். அங்கே மாடு கூட அத்துட்டு போயிடும். சிரிச்சுக்கங்க எச்சு ஈஹின். கருத்து சொல்வது வேலை இல்லை. கருத்து சொன்னால் என்னை அங்கிட்டு போய் இவன் ஒரு பப்புனா கோத்தங்கம்மன் வைறான். சைட் ஃபார்வர்ட் எம்கே. ஐயோ 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 அண்ணே, என்னப்பா என்ன வருச்சூர் பழனியை போய் செத்து போயிட்டாராம்னே. மூடுறா, அவர் செத்து 20 வருஷம் ஆச்சு. இப்போ இது காமெடின்னு பண்ணிவிட்டே, ஆனால் காமெடி எடுபடலை. போய் நாட்டுக்குச்சா என்ன காமெடி மயிருமேனே. எங்கனே வர வர காமெடின்ற பேரில் என்னைய காலி பண்ணுற
தகட வச்சேன்னு வெட்டி இழுத்துறான் ஒழுக்கமாறு. என்னது நீ ஒரு சூத்துவத்தி மையம் அவனோட என்னடா சேர்க்க பேரம்பத்தி எடுத்துட்ட பேப்பாய மையனை அவன் கூட என்னடா சேர்க்க அவன் செல்லி மடுவு செஞ்ச சர்ச்சு மாதிரி இருக்கான் அவன் மடு அல்லது ப்ரோ சி என்ன கோதுமத்தோடு போடுவீங்களா உர வைக்கிறியா அதில் காம்பு அல்லுதடா சி அதுக்குள்ளே வித்து திருத்துட்டு இங்கே வந்துட்டேன் வியாபாரம் ஓடலை வாப்பா உனக்கு நான் காசு தரேன் நீ அன்பாளையத்துக்கு வா வாப்பா நான் உன்னைய காப்பாற்றுறேன் வா. ஆனால் இந்த வயசுலையும் தன்னுடைய உழைப்பை நம்பி வாழக்கூடிய இப்படி தமிழர்களை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். வாழ்த்துக்கள் என் பெரியப்பா நல்லா இருப்பா. உனக்கு எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. இதை எதுக்கு இதை தூக்கிக்கிட்டு சூட்டில் விற்றுக்கிட்டு 4 பேர் ஒன்றே இந்த வியாபாரம் பார்த்தாலும் உங்கள் ஊரில் சொல்லுவாங்க நல்லா காசு சம்பாரிச்சு விட்டான்னு. நீ வா அன்பாளையத்துக்கு வா ஒரு சின்ன பிள்ளைய ரெடி பண்ணுறேன் சோஞ்சுக்கிட்டே படுப்பேன். இந்த வியாபாரம் புழுன்னு இருக்கும். தம்பிக்கு ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி விடுனே. இன்னும் வியாபாரம் அங்கே வைக்க மாட்டார் உள்ளே வருவார். சின்ன பிள்ளைன்றானே எப்போ ரெடி பண்ணி தரேன். எனக்கு ஏதாச்சும் ஒன்று கரெக்ட் பண்ணி விடுவேன். 30 சுடுகாட்டில் படுத்து கிடப்பா. அது சேச்சி போய் வச்சு தோணுன்னா நெஞ்சலும் போகிறோம் சூம்பிட்டு படு போடா. அந்த பாட்டு இல்லடா சாமியின் பாட்ட போடா. சாமியின் பாட்டு போறியா? அன்னை தந்தைதான் வணங்கி தானிச்ச உடனே வாழ்கிற மாணிக்க அருமை நல்ல முதல்ல இந்த கிராமத்தை வணங்கி சுத்து வட்டாரத்துல வருக தந்த சுட்டு வரத்துல அண்டா தொண்டை முண்டை இல்லன்னு பல்லேனா விடுவேன். சுட்டு வட்டாரத்துல வருகை தந்த தொண்டில கிச்சு கிச்சுன்னு வரி தெரியல மொட்டனாக்கு. சுத்து வட்டாரத்துல இருந்து வருகை தந்த சுட்டு வட்டாரத்துல இருந்து வருகை தந்த அண்ணன் தம்பிகளை நான் வணங்கி அண்ணன் தம்பிகளை நான் வணங்கி வாழ்கிற மாணிக்கம் கிராமத்திலே என் கட்டண கட்டழகி கொன்னையூர் முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி அன்னை தந்தைதான் வணங்கி ஆடுகிற மாணிக்கம் அருமை நல்ல சபை வணங்கி ரத்தர 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 அன்னை தந்தையான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி வாழ்கிற மாணிக்கம் கிராமத்திலே என் கட்டண கட்டழகி பொன்னையூரு இந்த பொல்லாத சாமிடா இந்த மாரியம்மை குடிக்கிறக்கா குங்கும பொட்டலையா ஆமாடா. எல்லோ 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 அஞ்சு சட வரசி வர அவ தாயமங்கல முத்துமாரி அழகு ஜட யாத்தா உனக்கு தோரணையிட சடவர சிவர உனக்கு அழகு ஜட தோரணமிடே அஞ்சு சட வரசி வர உனக்கு அழகு ஜட எ வெட்டுடையா காணியம்மா கிளப்புதுடா புலிதி மண்ண சிவகங்க சீம அவனம்ம சிவகங்க சீம வரா டேய் வாரி வரைஞ்சு கட்டி அப்பு நீ எடவாழ குஞ்சமிட்டு நார வர கத 48 மடையாண்ட எப்போ ராம நாட்டு கருப்பு 48 மலையாண்டு ஏ ராமநாட்டு கருப்பு கருப்பா வரா வாரி வளைஞ்சு கட்டி எடவாழ குஞ்சமிட்டு 48 மடையாண்ட ராம நாட்டு கருப்பு ராமநாட்டு கருப்பு கெட்டவரம் தந்துருமா சாமி கேட்டவரம் தந்திடமாயே சாமி கெட்டவரம் தந்துருமா இவ ரோஜாக்கார கருப்பு சாமியே கேட்டவரம் தந்திடுமா
புடிக்கிறவா அழுகிற வீச்சருவா ஈனாட்டி எங்கருப்பு வெள்ளி புடியருவா அழுகிற விச்சருமா அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியலப்பு மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா நீ மலையாள நாடை விட்டு நீ கீநாடு அழகர் கோயில் வந்து நீ அள்ளி கொடுத்த சாம்பு நாடு வரை இதுவரைக்கும் அரும்பு குறைஞ்சதில்லை அழுகிற விச்சருவா அலறுதுடா 18ஆம் படியா வெள்ளி புடியருவா அழுகிற வீச்சருவா அழுகிற 18ஆம் படியா வெள்ளி புடியருவா கேட்டவரம் தந்துருமா ஏ சாமி கேட்டவரம் வந்து இடமா ஏ சாமி கேட்டவரம் தந்துருமா 18ஆம் படியா ஏ சாமி கேட்டவரம் தந்திடுமா 18ஆம் படி ஏ சாமி கேட்டவரம் தந்துருமா ஏ சாமி அந்த 18 படிதாண்டா எனக்கு குலசாமி எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ ஒரு தரண்டிருச்சு வாழுகிற மாணிக்கம் கிராமம் இந்த முத்து மாறிய கும்பிட தாய் உள்ள இங்க ஒத்துமைய ஆயிருச்சு ஆமோய் ஊரு திரண்டிருச்சு ஒரு தரண்டிருச்சு யா உள்ள ஒத்துமைய ஆயிருச்சு ஊரு திரண்டிருச்சு எவ்வளவு ஒத்துமையும் ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு என் மாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு என் மாமா நம்ம கதம்போ நாடகத்தை பார்க்க எழில மாமா கைதட்டின இந்த 5 பேர் தான் தமிழ்நாடு. நீங்கள் சவராஷ்டாவா? கைதட்டா போதும்டா. அவன் தண்ணியை போட்டு தட்டுறான்டா. ஒரு தடவை தட்டி நிப்பாட்டினான்னா அவன் ஏச்ச தண்ணியை குடிச்சிட்டு வந்துடுறான் அடி அர்த்தம். 4 தடவை சொல்ல சொல்ல தட்டான்னா டாஜ்மார கடையை அழைச்சிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். கப்ளிங் தொங்காசுறேன். பேரன்பு கொண்ட பெரியப்பா சித்தப்பா மயங்களே, பெருமதிப்புக்குரிய புருஷனை வீட்டுக்கள் அழைத்து கராத்தை, கும்பு, சூடோ போன்ற ஆயுதங்களால் அட்டாக் பண்ணி வெதர்களை காலி பண்ணும் அன்பு தாய்மார்களே, இப்போ டெய்லி ஒவ்வொரு வீட்லையும் இப்படித்தான் நடக்குதானே? நீ மூடுறா கண்டாலிமேனே. ஓ வேலை மசலை பாடுறா. இவன் அடி வாங்கினது தெரியாது, கெந்திரியான் காலை. இதில் அடுத்தவளை சொல்லிக்கிறார் மயிறு. அதனால தான் எனக்கு பாட முடியல. என் பொண்டாட்டி உதஞ்சிட்டான்னே. அவன் மூத்தத்தை குடி. உப்பு கைக்கும்னே. எப்படி ஊத்துறானே. பசித்தவருக்கு ஒரு வேளை உணவு கொடுப்பதில் ஆண் வர்க்கம் பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா பார்க்குறேன். தான் பிள்ளைக்கு சோறு ஊட்டும் போது பக்கத்து வீட்டு பிள்ளை வருகின்ற பொழுது ஒரு வாய் அந்த பிள்ளைக்கும் ஊட்டிவிடக்கூடிய தாய்மார்களை பூரா அன்னை தெரசாவா பார்க்குறேன். எம்கேஆர் பொம்பளையாள்கிட்ட உள்ள பழக்கம் இதுதான். உங்களை பற்றி சொன்னேன்னே எந்த பொம்பளையாவது கைதட்டினியா? அதுக்கு தானே புருஷன்ட்ட புழக்க வாங்குற. டேமட். உலகத்திலே உழைக்கும் வர்க்கம் யார் என்றால் ஆண்கள். உண்மைதான். புலி, கணேஷ் போயல, கப்ளிங், டொங்காஸ், நீக்குரோ, செக்ஸ் வீடியோ, ஓயே ஓயே மியூசிக். எந்திரிச்சு வெளியே வராது வேப்பயமேனே. ஏவுகணை நாயகன் இங்கே இருக்கக்கூடிய இந்த வாலிபருடைய இளைஞருடைய எழுச்சி நாயகன் யாருன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்து பேய்க்கரம்பில் அடைக்கலம் காத்து கொண்டிருக்கின்ற தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் ஐயா தான் சொன்னார், நான் செத்தாலும் பரவாயில்ல ப்ரோ, இளைஞர் கையில் இந்தியா இருக்குது. உண்மைதாங்கய்யா. 12 மணி அடித்தா அவன் கையில் தான் கப்பு தண்ணி எல்லாமே.
கப்பு தண்ணி சைடிஷு போயலை கபட்டில் வச்சு தெருகிறாயா அங்கே மாடு கூட அத்துட்டு போய் சிரிச்சுக்கங்க வச்சு ஈஹின்னு கருத்து சொல்வது வேலை இல்லை. கருத்து சொன்னால் என்னை அங்கிட்டு போய் இவன் ஒரு பப்புனா கோத்தங்கம்மன் வைறான். சைட் ஃபார்வர்ட் எம்கே. ஐயோ 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 அண்ணே என்னப்பா என்ன வருச்சூர் பழனியை போய் செத்து போயிட்டாராம்னே. மூடுறா அவர் செத்து 20 வருஷம் ஆச்சு. இப்போ இது காமெடின்னு பண்ணிவிட்டே ஆனால் காமெடி எடுபடலை போய் நாட்டுக்குச்சா என்ன காமெடி மயிர்மேனே எங்கனே வர வர காமெடின்ற பேரில் என்னைய காலி பண்ணுற தகடை வச்சேன்னு வெட்டி இழுத்துறான் ஒழுக்கமாறு. என்னது நீ ஒரு சூத்துவத்தி மையன் அவனோட என்னடா சேர்க்க பேரம்பத்தி எடுத்துட்ட பேப்பைய மையனை அவன் கூட என்னடா சேர்க்க அவன் செல்லி மடுவு செஞ்ச சர்ச்சு மாதிரி இருக்கேன் அவன் மடுவு அல்லது ப்ரோ சி என்ன கோதுமத்தோடு போடுவீங்களா உர வைக்கிறியா அல்ல காம்பு அல்லுதடா சி அதுக்குள்ளே வித்து திருத்துட்டு இங்கே வந்துட்டேன் வியாபாரம் ஓடலை. வாப்பா உனக்கு நான் காசு தரேன் நீ அன்பாளையத்துக்கு வா வாப்பா நான் உன்னைய காப்பாற்றுறேன் வா. ஆனால் இந்த வயசுலையும் தன்னுடைய உழைப்பை நம்பி வாழக்கூடிய இப்படி தமிழர்களை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். வாழ்த்துக்கள் என் பெரியப்பா நல்லா இருப்பா. உனக்கு எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. இதை எதுக்கு இதை தூக்கிக்கிட்டு சூட்டில் விற்றுக்கிட்டு 4 பேர் ஒன்றே இந்த வியாபாரம் பார்த்தாலும் உங்கள் ஊரில் சொல்லுவாங்க நல்லா காசு சம்பாரிச்சு விட்டேன். நீ வா அன்பாளையத்துக்கு வா ஒரு சின்ன பிள்ளைய ரெடி பண்ணுறேன் சோஞ்சுக்கிட்டே படுப்பேன். இன்னும் வியாபாரம் புல்லுன்னு இருக்கும். தம்பிக்கு ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி விடுனே. இன்னும் வியாபாரம் அங்கே வைக்க மாட்டார் உள்ளே வருவார். சின்ன பிள்ளைன்றானே எப்போ ரெடி பண்ணி தரேன். எனக்கு ஏதாச்சும் ஒன்று கரெக்ட் பண்ணி விடுவேன். 30 சுடுகாட்டில் படுத்து கிடப்பா அது சேச்சி போய் வச்சு தோண்டினா நெஞ்சலும் போகிறோம். சூம்பிட்டுலேயே கிறிசு கட்ட பப்புன்னு யாருன்னா எம்கேஆர் தான். இதில் என்ன தெரியுமா எல்லாரும் மற்றவங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் ஒன்றே ஒன்று தான். நாடக மேடையிலே அவர்களெல்லாம் சாதிக்க பிறந்த நடிகர். நான் அப்படி கிடையாது. நான் அதிக தமிழர்களை சம்பாதிக்க பிறந்தவன். அதே நான் நேரடியாக உங்கள்கிட்ட ஒரு பைக்கில் நின்று வீட்டில் நின்று ஊரில் நின்று பேசுகிற மாதிரி தான் பேசுவேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை தெரிகிற ஆள்லாம் கை தூக்குங்க. நீ கீழே ஓடுறா நீ தாண்டா அவரை கொண்டது எலி வச்சு தான் செத்து போயிருக்காரு. இருடா இவன் என்ன சரக்கு அடிச்சான்னு சீரட்டு எழுதி வாங்கலாம். ஆனால் கண்டாரு நிறைய இடத்துல விழுந்திருக்காண்டா. அந்த மாதிரி காலெலாம் தலை பின்னுதாண்டா. டேய் இது பைக்கில் விழுந்தே எங்கே நீ மண்டி ஓட்டியாடா மாலா கோபால் क्या है இதில் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கவனிச்சிக்கல. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து உலக நாட்டுக்கே பயங்காற்றாருன்னா அப்துல் கலாம் தான். இன்றைக்கும் எல்லா நாடுகளும் இந்தியாவை பார்த்து ஏன் பயப்படுது அப்படின்னா எல்லா நாடுகளும் ஏன் பயப்படுது தெரியுமா? ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடித்த அந்த அணுசக்தி ஆயுதங்களை கண்டுதான் மிரளுகளது அயல் நாடே. ஒரு ஆள் போதும்ல, நீ ஒரு ஆள் போதும். தாலி எந்த நாடும் கிட்ட வருவானாக்க அவங்கள செருப்புட்டு அடிச்சு கண்டாலி மங்கலாம். எங்கள் அண்ணன் ஒரு ஆள் போதும்டா. கலை ஆங்காங்கு மாதிரி என்னத்தை என்னடா அதுக்கு என்னடா இந்த தண்டியாக இருக்குது ரெட்டப்பள்ள வரக்குங்கடா. தலை இதை என்னைய காசு வெட்டி போட்டுறாத உன் தம்பி தான். நினச்சி சிரிக்கிறாங்களே அதுக்கு தான் என் முன்னாடி யாரும் வராது. ஏன்னா லூசு போய. சரி உன் தம்பி அப்படித்தான் இருப்பேன். வா உள்ள வா வா படம் பார்ப்போம் வா. ஹெச்டி பிரிண்ட்டு நூக்குறக்காரங்க 7 பேர் ஒரே இதில் இதுன்றாங்க. வாப்பா உனக்கு 2 கம்பளிக்கு தரேன் வா. நாடகத்துக்கு வந்தியா ஆடு தேடி வந்தியா இப்படியே பார்க்குறேங்க புழுக்க அடக்கிற மாதிரி. சிரித்தது போதும் ஸ்டாப். ஐயா விழா கமிட்டி அங்கிட்ட ஒரு மாணவர் ஆல்ரெடி இங்கே பஞ்சாயத்து ஆயிடுச்சா? அப்போ காலகாலத்தில் எனக்கு காசு வந்துடும். ஐயா காவல்துறை ஐயா என்னைய சுடுங்கய்யா. இங்கே வாங்கய்யா ஐயா. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா தயவு செய்து காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்து. ஆனால் அவர் நிறையா சாமியை வேண்டிட்டு தான் வந்திருக்கார். எவனும் நம்மளை நீயும் சொல்லக்கூடாதுன்னு அடித்து பட்டையெல்லாம் அடித்து காவல்துறை ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இரவு பகல் பாராமல் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு நமக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற ஜீவன் காவல்துறை அன்பு உள்ளங்கள். இவ்வளோ சொல்கிறேன், அவர் என்னை எட்டி கூட பார்க்கலையே. என்னைக்குமே காவல்துறை என்னுடைய நண்பர்கள் தான். ஒரே ஒரு விஷயம்,
நான் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம் நடத்தி வருகிறேன். எத்தனை தமிழ் உறவுகள் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் தினசரி கிடையாது, மாதத்தில் 2 தடவை அந்த அன்பாலயத்துக்கும் அந்த 4 குடும்பத்துக்கு உதவி செய்வது காவல்துறை அதிகாரி ஐயா தான். மறக்க மாட்டேயா? இவர் என்னை கண்டுக்கிறவே இல்லைடா. எந்த சராக அவர் எதில் விட்டேன்? வாயில சர்ரா பேப்பர் மேனே. உடா பரதேசி பயமா. நன்றி. ராங் நம்பர். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இந்த வார பாயை கொண்டு வர்ற வாத்தா. பொண்ணு வீட்டுக்கார இவ்வளோ லேட்டாக வர்றது. வாங்க, மாப்பிள்ளை கூப்பிட்டு ஓடி போயிட்டானா. உட்காரு, பேன் பார்த்துட்டு போயிரு. சைட் பார்வோட தான். எதில் விட்டேன்? வாயில. டைலாக்க மறக்க மாட்டேடா. சர்ரா பேப்பை போடா. அமைதியாரு, கூட பேசாத. ஒரே எத்துதேன் தலை செவர் ரொட்டி அந்துவோம். செவரொட்டு எங்க இருக்கும்? இவனை கிளச்சிட்டு பாரு. காலை அடக்குறான். வண்டி ஓடுறேன் பனங்கிழங்கு பிடுங்குற மாதிரி. பெரிய தாலி ட்ரம் சிவமணி மையன் அப்படியே கிருதா அடிச்சு பிறந்துடுவார். ஏன் இப்போ சிரிக்கிறேன்னு தெரியலையே. என்னண்ணே அவர் பேர் சிவமணியா? அவர் ட்ரம்ஸ் அடிக்க மாட்டார். அங்கிட்டு போய் அடிச்சு விட்டுவா. பூரா அது நாடகமாக விட்டுப்பட மாட்டாங்க. ஏவுகணை நாயகன், இளைஞரோட எழுச்சி நாயகன் அப்துல் கலாம் ஐயா சொன்னல, கவனமாக கேளுங்க, இது சீரியஸான விஷயம், யாருமே பேசாதீங்க. அவர் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து பூனை குறுக்க வந்துருச்சு. முத 200 கொடுத்த விளங்குமா? 500 கொடு என் ஜீமே மையன். தானிஜா உரணி கோழிக்கடை ஐ ஐ ராம்குமார் அவர்கள் அன்பு மகள்கள் ஆர் காயத்ரி ஆர் மீனாட்சி சார்பாக அன்பாலயத்துக்காக 201. நன்றி அண்ணே. கொடுத்ததுக்கு இது ஒன்றியா? ஏன் வாங்கினேன்னு ஊன்றியா? இது தமிழன்ட்ட உள்ள கெட்ட வழக்கம். மாடியில் அது வாட்டுக்கு வந்து சும்மாதே வரும். இவன் ஓ ஓ பார்த்தா மாட்டுக்காரனே தூக்கி போட்டு பாஞ்சோம். இவன் இழுத்து விட்டு போயிடுவேன். அந்த மாதிரி எதுக்கு இப்போ சத்தம் போடுறேன்? இன்னைக்கு சொல்கிறேன், நம்ம நாடு இந்தியா வல்லரசு ஆகுதா இல்லையா? தமிழ்நாடு என்னைக்கு வல்லரசு ஆகும்னு நான் சொல்கிறேன். என்னைக்கு டாஸ்மாக் கடையை அடைக்கிறாங்களே அன்னைக்கு தாண்டா வல்லரசு ஆகும். உண்மைதான். இப்படி என்ன நிறைய காசு அழிச்சிட்டியா? கட்டுதடா. அதில் பொழுதுபோக்குக்கு சாப்பிட்றவன் அசால்ட்டாக இருப்பேன். இன்னைக்கு கடை அடைப்பாம்ல, போய வர நேரத்துக்குலாம் போட்டுக்கிறோம் மச்சான் அப்படின்னு டெய்லி தண்ணி அடிக்கிறேன். பேயா திரிவேன். காலையிலே பரதநாட்டியம் ஆடுவேன். நாதம் என் ஜீவனே கட்டம் நத்திந்துவும் அப்படி நரம்பு தலைச்சி உள்ளவன்ட்ட மட்டும் போய் தண்ணி அடிக்காத. சேசு வேற சொல்லுவார் வெண்ணமே. சேஸுன்னு சொல்லிட்டு நம்மளையும் கொட்டி விட்டுருவேன். சேஸ். அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படித்து அதிக பேருக்கு இன்னைக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்த மண்ணில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இதே தமிழகத்தில். ஆனால் இன்னைக்கு பிள்ளை வரந்தவொன்னே என்ன பண்ணுற? தவந்தவன்னையே என் மயன் தவந்துட்டேன் ப்ரோ. நல்ல ஸ்கூல் இருக்க, மாதம் 70,000. அப்படியா? நல்லா சொல்லி தருவாங்க, ஆங்கில மீடியம். சேர்த்து விட்டால் 1 லட்சம் செலவு பண்ணவொடனே பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறேன், உன் மயன் எப்படி படிக்கிறேன்? ஏன் சொல்கிறான். இப்போ பரவாயில்ல, 1 லட்சம் செலவு பண்ணேன் ஸ்கூலுக்கு, ஏன் சொல்கிறான்? நோத்தா ஏன் சொல்கிறான். திருப்பி பார்த்தா 3 லட்ச ரூபா காலி பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ எப்படி படிக்கிறான்? இஜெட் வரைக்கும் வந்துட்டான். சிரிக்காதே சின்ன பையன் வாங்கலாம். சிரிக்கக்கூடாது, சிந்திக்க வேண்டும். காசை கட்டி உன் பிள்ளையை படிக்க வைப்பதை விட பெற்றதாய பொண்ணு அறிவுப்பால் ஊட்டி வழங்க, அதுதான் அறிவு சார்ந்த குழந்தையாவர். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைங்கயா. நான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தேன். இன்றைக்கி அகில உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழனுக்கு பூரா தெரியும் இந்த கோமாளி. இதான் உண்மை. இப்போ என்ன இது பண்ணுறிய? இப்போ வந்து வாத்தியாரை பூரா ரொம்ப நீங்கள் லேசாக நினைக்கிறிய ப்ரோ. எங்கன்னா மறைச்சிருக்கேன். வண்டி முனி வண்டி ஏன் மறைக்கிறேன், எங்க நீ வாத்தியாரை மறைச்சிருக்கேன். அவன் அதிகமாக கள்ளத்தொடரில் இருப்பேன். ஏன்னா அவன் பம்பும் போதே தெரியுது கருவுள்ள பம்புற மாதிரி. மாடு பொடி மாடு எதுக்குடா என்கிட்ட வந்து சிக்கிறியா? எதுக்குடா டே? இங்கே வாக்குறவே அங்கே என்னடா வேலை? அது பால் கவிச்சி எடுத்து போயிருக்கேன் அங்கே. நீங்கள் அத்தனை பேருமே சிரிச்சுக்கிட்டு
அவன் ஆஸ்பத்திரி நினச்சிட்டான் என்னை. இன்னைக்கு அத்தனை பேருமே சிரிச்சு நான் சிவகங்கை மாவட்டம் மல்லல்ல படித்தேன். உண்மையிலே இந்த சாமி சத்தியமாக சொல்கிறேன், காளிமுனியை சத்தியமாக, நான் 5வது வரையிலும் வயக்காட்டில் களை எடுத்து தண்ணி வாச்சி தான் என்னை சாரு பாஸ் போட்டேன். நேற்று பெருமையாக எம்காம் படித்தேன்னு சொன்னி என்ன? நான் 6ல் பாதியில் நின்றவன்டான். சர்டிஃபிகேட்டே அப்படி தாண்டா இருக்குது, விளங்காப்பயமே. ஆனால் எங்கள் வாத்தியார் வந்து அடி பிரிச்சுருவா. இப்போ என்ன அடிக்கிறாங்க? அப்போ வாத்தியார்லாம் மண்டி போட்டு அடிப்பாரானே. அது வீட்டில் தம்பி விளக்கமாக பிஞ்சுவோம் இப்படி ராஸ்கர் ஸ்டூடெண்ட் கற்றுக் கொடுக்க குருநாதர். எங்கள் வாத்தியாரெலாம் ஒரு நாள் 3 மணி நேரம் என்னை வச்சு அடித்தார். எதுக்குன்னு கேட்டேன், பொண்டாட்டி இட்லிக்கு பொடி வைக்கலையா, அதுக்கு என்னை அடித்தார். இப்போ வாத்தியார் பூரா எந்த மாணவனையும் தர முடியாது, பூரா பணம் கட்டி வந்திருக்கேன். வாத்தியார் ஒருத்தனை கூப்பிட்டார். ஏய் அரவிந்த் சார், வீட்டு பாடம் ஏன் எழுதலை? ஏவா உர்றார பேக்க திறந்தான், செல்லை எடுத்தான். அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணுறான். மை ஃபாதர், காலையிலே 9 மணி அளவில் ஸ்கூலுக்கு வந்தேன், வாத்தியார் என்னை புலந்து விட்டார். அப்படியா? நீங்கள் அருவாக்கம்போடு தேவக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் அவனை வழிமறிக்கவும், அவன் வரக்கூடிய ஸ்கூட்டி நம்பர் 4345, அவனை கொண்டே வரணும், வலது பக்க செப்பை வெட்டவும். அவங்க அப்பா உடனே ஆகட்டும், உங்கள் பெரியப்பா ஏற்கனவே 2 கொலைக்கோசியில் இருக்கிறார், அவரை வர சொல்லுகிறேன், வாத்தியாரை என்னை கொண்டு விடுவோம். படிக்கு மயிறு மாதிரி இருக்கும். இப்போ வாத்தியார் அதே மாதிரி மெயின் கேட்டில் வர்றதில்லை. அவர் டிஃபன் பாஸை தூக்கி கருவலில் எரிஞ்சிட்டு வேப்ப மரத்தில் தொங்கி விழுந்து அடித்து போகிறார். முதல்லாம் பிள்ளையத்தையும் பொம்பளையால் ஊரா பெத்ததாயெல்லாம் சோறை ஓட்டும்டா. என் புச்சு குட்டி, என் அம்மு குட்டி 5 நாள் தான் ஸ்கூலா, என் தங்க பிள்ளை போவீங்களா, அவன் நான் போக மாட்டேன், வாத்தியார் அடிப்பார். இப்போ வாத்தியார் அழுகிறார். வாத்தியார் பொண்டாட்டி இட்லியை பிணைஞ்சு வச்சுக்கிட்டு, என் சுச்சு சுச்சு, என் புச்சு குட்டி 5 நாள் தான், பரீட்சைக்கு 1.5 மாதம் லீவோம்மா, நம்ம டொங்காசு போட கொடைக்கானல் போவோம்மா. வாத்தியார் நான் போக மாட்டேன், பையில கூட்டு சேர்ந்து எண்ணெய் அடிக்கிறாங்க. சிரிப்பது கல்ல. கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை யார் என்றால், பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யார் என்றால் கற்றுக் கொடுக்க ஆசிரியர் பெருந்தகை. நாட்டினுடைய உண்மையான நடப்பை மேடையில் சொன்னேன் எம்டிஆர். இது நடக்குதா இல்லையா? அவரே வாத்தியாரா? வாப்பு வாப்பு நெருக்கி கம்மா தண்ணி இறைச்சு மண்டவல்ல இல்லைன்னா கரம்பை அள்ளி கரைச்சு. வாப்பா பாலமுருகா, உனக்கு மடுவா அள்ளுதாடா. சரி, பாசத்துக்குரிய இந்த மண்ணில் பிறந்த என் அன்பு சகோதரன் பாலசுப்ரமணி எங்கே நான் நாடகத்துக்கு போனாலும் வந்துடுவாப்புல. அப்போல்லாம் 200 ஆரம்பித்தது 500 வரைக்கும் வந்துச்சு. சொந்த ஊர் 4 பேர் 4 விதமாக பேசிடுவாங்கன்னா 1000 கொடுத்துருக்கேன். உனக்கு கம்பு கூட்டில் மயிரே வளராது. விதியே யாரை விட்டுச்சு? பாலசுப்ரமணி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கு வரும்போதே உங்கள் வீடு அதானப்பு, அங்கே உங்களுடைய மகள் அவங்க கையால் அந்த பூ இதை பின்னி எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாலசுப்ரமணி. சந்தன மாலை எவ்வளோக்கு வாங்கினேன்? ஏன்னா வச்சுக்கிற 4 பொண்ணை உனக்கு இது செஞ்சோம்னு சொல்லி கிடக்கூடாது. இது எவ்வளோ? சரி 500. இது துண்டு 60, 1660 ரூபா. கம்ப்யூட்டர்ச்சி ஓகே. வாங்க மாப்பிள்ள, என் மகளை நீங்கள் தான் வச்சு காப்பாற்றணும். லப்பு லப்புன்னு செய்ய. இப்பயே ஃபஸ்ட் நைட் ரெடி ஆகிட்டார், வாமாப்பிள்ள இருக்கார். மலை மாலை எனவத்து வா வா, சும்மா வா, இப்போ சொல்ல மாட்டேன், வா வா. மறுமையை 2 நாள் கலந்துக்க மாட்டேன். ஏய் சொல்ல முடியாதா, மாலையில் எறும்பு வச்சு கூட போட்டிருப்பாங்க. வா துண்டையும் போட்டு விடுங்க. தேவட்ட பஸ் ஸ்டாண்டில் போய் நில்லு. தென்பாண்டி முத்துப்பாண்டியாம், தென்பாண்டி ராமேஸ்வரம், தென்பாண்டி ராமன் நாடு, தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு, நம்ம தெய்வச்சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி அட ராமநாடு, ராமேஸ்வரம் படுத்திருப்பது பேய்க்கரும், அவர்தான் அப்துல் கலாம். தென்
தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. அக்கினி சிறகடிச்சு ஆனா ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா வைத்த அடையாளங்க இந்த உலக உள்ள பேசுதுங்க நல்வாக்கு நீ கூறையா. நான் கலாமையே பார்த்து வாரேன். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் தாய் போலே இருந்தவரா பையா. ஹாய் ப்ரோ. செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா. இளைஞர்களே கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம் ஐயா. தென்பாண்டி ராமேஸ்வரோ அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பின் மீது கணக்கே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. பின் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரு உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். எல்லாருமே கைதல். அவர் ஒன்று வட்டிக்கு விடுறவர் கிடையாது. ஏவுகணை எக்கோ குறை இங்கே வச்சுவிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாடத்தை கவனிங்க ப்ரோ. மைச்சட்டை போட வந்தியா கருது ஓட்ட வந்தியா? இங்கே கவனி. இங்கே வேறு போரை விரிக்கிறீங்களாத்தா? அது விரிக்கப்படாது. கட்லெட்லாம் தூக்கிட்டு வாங்க. கட்டில் தூக்கிட்டு வா, ஃபேனை தூக்கிட்டு வா, ஏசியை மாட்டு. நாடக மேடையா பிக்னிக் வந்தீங்களா? ஆனால் எத்தனை நாடுகள் எத்தனை கலாச்சாரத்தை மாறினாலும் தமிழன் கட்டி காத்த வாழ வைத்த அத்தனை கலைகளும் தமிழன் நம்பிதான் வாழும். அதே உண்மை. இதே என்னப்பா சேப்ரியாவா மாசமா இருக்கு. குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. இருவேன் ஏன் அது பண்ற? அவரை வர சொல்லு இவரை வர சொல்லுன்னா நாடகம் 11:30 பிடிச்சி போறீங்க. பரவாயில்லையா? இருங்க போகிறோம். இப்போ தான் வந்து ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரை இறக்குவேன். இப்போ ரோடு போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வண்டி எடுத்து வந்துருப்பேன். கைதுக்கு எனக்கே தெரியாது என்ன நாடகம். உண்மைதான். ஏதோ மருதமணி, கார்த்திக் ராஜா, எம்கேஆர் எங்கள் உறவுகள்லாம் நாடக நடிகர்லாம் வர்றாங்கன்னு வந்திருக்கிய. நாடகம் கதம்ப நாடகம். ஐயவா? ஆமாம், 12 லட்ச ரூபா லோனு கட்டினேன். ஐயோன்னுவேன். இனிமேல் அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. வட்டிக்கு கொடுத்தவே வாங்க முடியாது. அடி ராஸ்கல், 5 வட்டி வரால 10 வட்டிக்கா கொடுத்து தேவட்டையில் வசூல் பண்ணுற. இன்னும் பேயா தெரிவேன். அப்படித்தான் ஒரு ஆள் இந்த சட்டம் போட்டு 2 நாளில் போய் காசை கட்டிருக்கேன். டேய் 1.5 லட்சத்தை எடுத்து வைடா, வெற்றியே வருவோம்ன்றேன். அவன் கதவை தண்ணே தூக்கயிறை போட்டுக்கிட்டே நின்றுருக்கேன். வெற்றுவியா? குலைக்கு முயற்சி பண்ணின்னு பார்த்தியா கயிறன்னு இருக்கேன். நான் காசு வாங்கவில்லை, நீச்சல் தண்ணி இருந்தால் கொடுங்க, குடிச்சிட்டு போயிட்டேன். வாங்கியிருப்பேன் போல. அதே சிரிக்கிறியா? பொம்பளை ஆளுகள்லாம் லோன் வாங்கி வச்சுக்கலாத்தா. இன்னும் யார்ட்டையும் நீ வாங்க முடியாது, ஒத்தரவை வாங்க முடியாது. இன்னும் எவன்ட்டு லோனு கேட்டால் கூட அவன் வெட்டிடுவேன். வெட்டி வெட்டி விழுந்து பீங்காங்கலாம் அறுத்துக்கு செத்து போவேன். உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு 2 மட்டும் இல்லாவிட்டால் அவன்தான் சுதந்திரமான மனிதன். 1, உடம்புல எந்த வியாதியும் இருக்கக்கூடாது. 2வது, யார்கிட்டையும் ஒத்தரவாக கடன்படக்கூடாது. அவர்களே புனிதமான மனிதர்கள். அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தான் எந்த தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலை
கடவுள் போல் நேசித்த தமிழன் மட்டும் உலகத்திலே உயர்ந்து விடுவார்கள். அதே அதிகமாக மாநாட்டுக்கு போகல. ஒரு கோட்டருக்கும் 250 ரூபாய்க்கு முண்டை உன் தொண்டே தெரியுது. கட்டி காப்பாற்றுவான் தலைவா தலைவான்ட தலைவன் சட்டியை உருவிட்டு ஓடிடுவா வீட்டுக்கு. இப்போ சிச்சுக்க வெக்கமாயிடலாம். உன் பொண்டாட்டி சொல்லிட்டு விளக்கு எடுத்து உதரில் அடிக்க சொல்லிடுவேன். ஒரு அளவு என்ன கத்துற துணியை குடிக்குமேனே. அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு அண்ணன் வர்றாப்புல வாரு. மாடு சுத்து மாடு அப்படி போடுறேன் சீமியா. ஐ எங்கள் அக்காவுக்கு சிரிப்பை பாரு. இதில் நிறைய ஆம்பளைய அவனாக மாட்டிக்கிடுவேன். சரக்கு அடிச்சு விட்டு வாடை தெரியக்கூடாது அது தெரியக்கூடாதுன்னு புளியங்கொலை வேப்பங்கொலை மாட்டு சாணிலாம் மெண்டு கொப்பளிப்பேன். எல்லாத்தையும் போட்டவன் போய் பொண்டாடிட்ட மாட்டிக்கிறேன். சிப்பை போடாமல் போயிருப்பேன். பேண்டில் கருங்குளத்தை முன்னே அடிச்சிடும். ஏய் இது என்ன மைசெட்டு போடுறது மிகப்பெரிய ஒரு கலை. அது இரவு நேரத்தில் என்ன வாட்டு போடணும்னு கற்றுக்கங்கப்பா. டக்கு டக்குன்ட்டேன். 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நான் ராத்திரியில் பாடும் பாட்டு நடு சாமத்தில் சாமந்தி போ ஆல அசத்துது இருக்கஞ்செடி அப்படி பாட்டு போடணும். 8 மணிக்கு ஒரு கிழவை மாத்திரையை போட்டு கட்டிலில் படுத்து கிடந்திருக்காரு. பக்கத்தில் ஊப்பர் வச்சுருந்துருக்காங்க. என்னது ஊப்பர்? அது அதிரும் தூ தூண்டும். அவர் படுத்து கிடக்கும்போது பாட்டு போட்டிருக்கேன். அவர் முளைக்குச்சியோடு அடிச்சு மூக்காந்தண்டை அடி ஒட்டின பொண்டாட்டி 108க்கு ஃபோன் அடிச்சு எப்படியா விழுந்தேன்னு கேட்டிருக்கேன். டாக்டர் அந்த ஆள் சொல்லியிருக்காரு. துப்பு துப்புண்டுச்சுங்க. என்ன இதெல்லாம் தப்பு செய்யாது. அந்த ஊம்பருக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஏழை முட்டனாக்கு முண்டை அது என்னன்னு ஊப்பர்ரா ஊப்பர் தெரியாம வாய் வந்து எங்க மச்சான் ஆர்வ கோளாறுல எல்லாரும் மை செட்டு வச்சிருக்காருன்னு அவர் வாங்கினார். கலிஜரில் உள்ள வயக்காடு நாத்தாங்கலை வித்துவிட்டு நான் சொன்னேன், முண்டை உனக்கு காலே வலச அது நீ கொலாக்கட்டை ஏறும்போது நீ ஜட்டி வேற போட மாட்டேன். எவனு மேலே ஏறினவனே தேன்றாட்டுன்னு சொல்லி பயலுக பள்ளிக்கூட லீவுக்கு கத்திக்கம்ப போட்டு இழுத்துருவாங்க. கேவல போகாதான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டேன். அதுலேயும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குழாயில் பெயிண்ட் அடிப்பார் வெண்ணமை. ஆமனே போய் காது ஊத்து வீட்டில் போய் கட்டினவன் கட்டிட்டு வந்து 1000 ரூபா வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தால் பூரிப்பு மானாமதில் அந்த 1000 ரூபாய்க்கும் பார்ட்டி வைக்கிறாராம். நல்லா சாப்பிட்டேன். இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அன்னதானத்துக்கு போன முண்டை குழாயை கட்டியிருக்கேன், சாமானே இல்லை. அப்போ ஊர் அம்பலார் சொல்லியிருக்கார் அன்னதானத்துக்கு வர சொல்லி அலௌன்ஸ் பண்ணுப்பான்னு. எங்கள் மச்சான் பேசியிருக்கார். அடுத்த இடத்துல கிராம வருவார் கேட்டுப்பா மீண்டும் மறுபடி அம்பலார் வந்து செருப்பிட்டு அடிச்சிட்டார். ஏன்டா சாப்பிட வர சொல்றியா இல்லை வீட்டில் பறக்க சொல்றியாடா? என்னடா பேசுற? மறுபடியும் பேசுறா. மீண்டும் ஒளிபரப்புதா சமயக்காரன் சட்டியை கழிட்டு போயிட்டேன். நம்மளை வெட்டி போயிடுவாங்க. சட்டியை கழுவி போய் விடுதா. அதே மாதிரி மை செட்டு போகிறது லேசு கிடையாது. எல்லாரும் சட்டி போடுங்க. தொகையை ஏற்றி பேசியிருக்கியா இறக்கி பேசியிருக்கியா? இல்லை நீ உட்காந்துருக்கு சைஸே தர இல்லையே. நாடகத்தில் நடந்தது உனக்கு தெரியாதுல்ல? என்ன நடந்துச்சு? முன்னாடி ஆம்பளி பாறை எல்லாம் அடிக்கி நீ இல்லைண்ணே எடுத்துக்கிறத வச்சு தொலைச்சிடாத. நீ இல்லை. நான் சொன்னது தொண்டிக்கு இங்கிட்டு அங்கிட்டு ராமேஸ்வரத்துக்கு அங்கிட்டு. எவனு கேட்டு விட்டாங்கன்னா அன்பாளையத்துக்கு வர்றாங்கடா. அதிசய புலாக்க சிரிப்பார் மாதிரி ஏன் உன் மேலே சீன்னு வர்றது. அப்போ முன்னாடி பூரா ஆம்பளி பாரு எல்லாம் அடிக்க விட்டு ஓனர் லைட்டாக தண்ணி அடிப்பார் போல். நிறைய போதை கண்ணே பாண்டி கோயில் காக்கடா மாதிரி இருக்கேன். ஐயா வணக்கம்ட்டேன். நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட் ஆனவொடனே அவன் வேலை பார்க்குற ஆளும் போதை ஒருத்தனை எழுப்புனார். சந்துக்குள்ளே இருக்க ஜென்ரேட்டரை ஸ்டார்ட் பண்ணி விடணும். இவன் சாவியை எடுத்துகிட்டு போனேன் நல்லா நீக்குற மாதிரி. சாவியை தூக்கிட்டு ஓடும்போது 18ஆம் படி கருப்பு மாதிரி தூக்கத்துக்கு அதுக்கு இப்படி ஓடி இருக்கேன். இந்த ஜென்ரேட்டு பக்கத்தில் ஒரு ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீட்டு பொம்பளையே ஒருத்தன் டொங்காசுக்கு செவத்தை ஒட்டியே உட்காந்து
புருஷன் போய் படுக்கட்டுன்னு நம்ம போய் உள்ள ட்ரில் போடுவோம். இவன் இருட்டுக்குள்ள அந்த மைசெட்டுக்காரன் ஜென்ரேட்டர் சாவியை தூக்கிட்டு இப்படி ஓடின உடனே அவன் திரும்பி பார்த்துருக்கேன். விஷயம் தெரிஞ்சு புருஷன்தே அறுவலத்தில் வந்துட்டான்னு அவன் திகுத்துக்குன்னு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை திகுத்து ஆதையை மறந்துட்டு முள்ளில் விழுந்துட்டான். முள்ளில் சட இவன் சாவி கண்டு ஓடினவே ஆத்தாடி பேயின்னு சொல்லிட்டு திருப்பி ஓடியான்ட்டான். திருப்பி ஓடியாந்து ஓனரை எழுப்பியிருக்கான். ஐயா வாங்கய்யா பேய் மாதிரி ஓடுது சென்றைக்கு அங்கிட்டு. என்னடா சொல்கிற பேப்பையன் மைண்டு எல்லாரும் லைட்டுக்கிட்டுலாம் அடிச்சுக்கிட்டு ஓடி இருக்காங்க. ஓடிட்டு திருப்பி ஓடியான்ட்டாங்க. ஏனுகள் இவன் முள்ளுக்குள்ளே போய் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டைக்கு சிக்கிக்கிட்டேன். இப்படியே சிக்கி நின்றுருக்கேன். இவங்க அடித்து பார்த்துருக்காங்க. ஆமாடா பேய் தான்ட்டு மறுபடியும் ஓடியான்ட்டேன். கடைசியில் சென்ட்ரேட்டை காணாம். கடைசியில் டொங்காஸ் போட்டாங்க. நான் ஏன்டா ஒரு குடும்பமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, என்னடா பிரச்சனை? ஏய் இவன் நிறையா பண்ணியிருப்பேன் போலடா. ஆடு வச்சிருந்தேன் காவல்துறை ஐயா, ஒரு ஆள் தான் வந்தீங்களா ஐயா? உண்மையிலேயே எல்லா ஊரும் ஒற்றுமையாக அமைதியாக சண்டை இல்லாமல் இருந்துட்டா காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு வேலையே இல்லை. கடைபிடிங்க. அவங்க நல்ல நாள் பெரிய நாள் கூட எங்கேயும் போக முடியாது. நாங்கள் எங்கிட்டும் போக முடியாது. நீங்கள் மறைச்சி அவதாரம் போடுறீங்களா? நாங்கிட்டு போவோம். சிரிக்கக்கூடாது. ஐயா என் மேலே அதுக்கு அது என் குடியை கெடுத்துட்டாங்களே. ஏப்பா அவங்க தன்னுடைய ஆமா கத்தாதியப்பா என்னையே இவரையோ. நான் எப்பயுமே காவல்துறைக்கு விழிப்புணர்வாக தான் இருப்பேன் ஐயா. அவர் நோட் பண்ணுறார். கொஞ்சம் ஜராகம் திருச்சுழி தானடா. அங்கே ஒருத்தர் இருக்கார் என்னுடைய நண்பன் வீரண்ணன் எஸ்ஐ. அந்த 4 வீடு திறக்கும்போது அவங்களும் அசோக் சார்னே வந்தாங்க. என்னை யூடியூப்பில் பார்த்துருக்கீங்களா ஐயா? நான் உங்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கேனா இல்லையா? தலைக்கவசம் போடுங்க. பார்த்தீங்களா ஐயா? என் பொழப்ப பார்த்தீங்களா ஐயா? ஐயா இவனை விடாதீங்க. அவன் கணேஷ் போல ஓட்டுறாயா? அவன் இதில் ஊம்ப கூப்பிட்றான்டா. என்னது என்னப்பா கதவை தட்டு போட்டிருக்கிய? உட்காரு. விபூதி அலி போட்டேன்னா ஓதம் 70 டன் ஆயிரம். அப்புறம் உட்காரு. இரு பங்காளி. ஐயா பார்த்தீங்களா ஐயா? விதி முதல்லாம் நம்மளாம் லைசன்ஸ் இல்லை ஹெல்மெட் இல்லாமல் போனால் காவல்துறை ஐயா நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. என்னத்தை கஞ்சா ஓட்டுறாயா? இருடா போந்தா கோழி. நானும் மருதமணி கூட ஓடிடுவான். நீ தாயில் அங்கனையே கால் பதிஞ்சுக்கிறோம் உன்னை கொண்டு கண்டங்கர்ரு வேணாம்னு. முதல்லாம் காவல்துறை ஐயாட்ட போகும்போது தேவை ஓட்டைக்குள்ளே பிடிச்சாங்கன்னா 1000 காரணம் சொல்லுவேன். ஏய் லைசன்ஸ் இருக்கா? அழுதுருவேன். நம்மால் கையில் இறக்கி விட்டு எங்கள் அம்மாவுக்கு வயத்தில் கட்டிங்க கட்டி ஆபரேஷன் பண்ணுங்க. என் முண்டாட்டி வேறு முழுகாமல் இருக்காயா? அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்? வளகாப்புக்கு வருவார். அழுதுருவேன். அழுது தேமி மண்டி ஓட்டு இதே காவல்துறை ஐயா பாப்பார் இறக்கப்பட்டு ஏட்டையா பாவம் போயிட்டு போகிறேன் ஒரு 150 ரூபா ஓட்டு விடுங்க. எப்போ? 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நோனி அந்தோம்டா. இப்போ சீரட்டை அடிச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைங்கோ மண்டே வேற கரைச்சிக்கிட்டு காவல்துறையை பார்த்தவனே சீரட்டை அடிச்சுக்கிட்டு சுற்றுவேன்.
ஏட்டையா அவனுக்கு ஒரு 5000 போடுங்க, டிஎன் 47 57 கிரிச்சு பிடிச்சா கரைச்சா அப்படின்னு நம்ம தலைவன் விற்கும் போதே அங்கே தங்குவார். அந்த வண்டி எவ்வளோ? வண்டி 67,000. அது குறைஞ்சி ₹1 கூட எங்கள் அப்பா கொடுக்கக்கூடான்ட்டார். அப்படியே 67,000 கட்டிடுவேன். ஃபைன் எவ்வளோ இருக்குன்னு அடித்து பார்ப்பேன், 1,50,000 இருக்கும். அப்படியே மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து அங்கே ஊற்றி வண்டியை எரிய விட்டுட்டு அப்படி பாவ ரசம் பூவ ரசம் அப்படி கத்தரிக்கா உங்களுக்கு அப்படி கை. அதுக்கு தான் ஐயா நான் முங்கு வண்டி மட்டும்தான் ஓட்டுவேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 570 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அதை மேய்க்க 3 வெத்த சம்பளத்துக்கு வச்சிருந்தேன், 15 ஏக்கர் நிலம் வச்சிருந்தேன். தேவகோட்டையிலிருந்து காரக்குடி போற வாதையில் இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு ஒரு 53 ஏக்கரை வெள்ளை பெயிண்ட் அடிச்சு கல்லை ஊண்டி இரும்பு கம்பியை போட்டு பென்சிங் பண்ணி வச்சிருந்தேன். வருஷம் நகை கிராமுக்கு 6000 7000 ஏறுதுன்னு ரியல் எஸ்டேட்டு பத்திரம் பதிய விடலைன்னா நகை நமக்கு கை கொடுக்கும்னு பொண்டாட்டி பிள்ளைக்கு தெரியாம ஒரு 250 ரூபாய் நகை எடுத்து வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு விட்டா இப்போ வட்டிக்கு விடுறதே குலா நடுங்குது. ஏடிஎம்முக்கு போறேன், 1 பைசா 2 பைசா வட்டிக்கு விட்டா வேமா பணக்காரன் ஆக முடியாதுன்னு தேவகோட்டை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ரூம்பை போட்டு 100க்கு 10 ரூபா வட்டிக்கு விட்டுருந்தேன். ஃபார்ச்சுனர் காரு 1 வச்சிருந்தேன், BMW 2 வச்சிருந்தேன், ஐபோன் செல்லு 1 வச்சிருந்தேன். அம்புட்டு இருந்து வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வெள்ளிக்கிழமையானா முத்துமாரிக்கு விரதம் பண்றா, சனிக்கிழமையானா பெருமாளுக்கு விரதம் பண்றா, டொங்காசுனோ என்று சொல்லி புதுக்கோட்டையில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அண்ணே அண்ணே அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். என் குரலே ஒரு மாதிரியா இருக்கடா. அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன், 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டும் போகுமப்பா. குடிதான் வேண்டாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. யாரும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தா அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். கொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். கொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே அண்ணனைக்கு எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டாஸ்மார்க் கடையில பிராண்ட மாத்தி மாத்தி அடிச்சு உடலும் தாண்டா வெந்தது. 25 வருஷமா பழகுன நண்பர்கள், பெத்த தாய் தகப்பே பார்த்த வேலை இதெல்லாம் பெருசு இல்லடா. இந்த குடிதாண்டா உலகம்னு 25 வருஷமா விடிஞ்சா காலையில 4 மணிக்கெல்லாம் பல்லு விளக்காம குடிச்ச என் தமிழ் ப்ரோ அவனுக்கு என்ன பண்ணுதுன்னா பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன்.
அழகு ரேசு வண்டி வச்சு 4 மரசு நெல்லு வச்சு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு ஆண்டவா உன்னை நோண்டவா. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா படிக்கும் போது மேல பறந்தோம். இருக்கிற விஷம் இதுடா இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்து நமக்காக வாழ்ந்து சென்று எங்க ஐயாக்கமாறு முப்பாட்டை சொன்ன வார்த்தைகளை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போது முன்னே பிறவி என்பது ஒரு தடவைதான். இனிமேல் நீங்களும் மறுபடியும் பிறந்து வரப்போறதில்லை. நானும் அடுத்த பிறவியில பப்புனு போட்டு உங்களை சிரிக்க வைக்க போறதில்லை. இந்த ஒரு பிறவியில இன்னாரு மைய இந்த ஊர்ல இப்படி வாழ்ந்தா அவனை மாதிரி வாழணும்னு நீங்கெல்லாம் பேரெடுக்கணும்னு இந்த குடியை விட்டுட்டு உங்க குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கங்கன்னு. இதுல நல்ல மனுஷன் போறான் பாவம் பப்புனு ஓட்டாலும் இந்த ஆளு நல்லதை சொல்றான்னு மனதார குளுந்து என்னை வாழ்த்துவேன். லேசு வாசா தண்ணியை போட்டு வந்தாலும் என்னை கோத்தாங்குமான்னு வைவ. இந்த பாட்டை இந்த கண்டாளி மையம் எதுக்கு பாடினான்னு அப்படி பாடினாலும் வஞ்சாலும் மேடைக்கு நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாதுன்னு இந்த பாட்டை படிக்கிறேன். மாடு வச்சிருந்தேன் 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். கண்டுகுட்டி மாறுறா அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையா. அவ்வளோதான் விதி. கை தட்டின ஒரு 40 வரைக்கும் தண்ணி அடிக்கலை. இதில் எல்லாருமே நல்லா நினச்சி பார்க்கணும். இங்கே இருக்க தாய்மார் பூரா அடுத்த பிறவியில் நீங்கள் தமிழச்சியாக பிறக்குன்னு நினைக்காதியத்தான். வேறு என்கிட்ட அது போய் அமெரிக்காவில் பிறங்க எங்கிட்ட குத்துப்பட்டது போதும். அவ்வளோதான் நம்ம தலையெழுத்து. அப்போல்லாம் 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஏரியா களிச்சேரி அங்கிட்டு பிள்ளைத்தி விழாக்குளம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களாம். எங்கள் ஏரியா தான் நம்பர் 1 சாராயங்காய்ச்சல் நம்பர் 1. இப்போ இல்லைங்கய்யா, நீங்கள் வாட்டுக்கு அங்கே ரோந்து போயிடாதீங்க. இப்போ போனால் பூலதல்ல மணிக்க படுத்து கிடப்பாங்க களிச்சேரியில் ஒரு 5 பேர். அப்படி சாராயங்காய்ச்சின ஊரும் இன்னைக்கு திருந்தி நல்லா இருக்கு. அப்போ சாராயங்காய்ச்சிக்கிட்டு வரும்போது பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கதறும். வரும்போதே அடிங்கொம்மாயின்னு வருவேன். வந்து ஒவ்வொரு பொம்பளையும் அடித்து பிரிச்சுடுவாங்க. காலையில் இந்த பொம்பளையை ஊரா சீமக்கரவு தூரில் உட்காந்து வெளியே போகும்போது பேசுவாள். நேற்று ஓம் புருஷன் எப்படி அடித்தேன், வரும்போதே தரங்க திரும்பி பிடிச்சிட்டு பொழந்துட்டாண்டி. ஓம் புருஷன் உலக்க எடுத்து முறிச்சிட்டாக்கா, வெளியே இருக்கும்போது கடுக்குதுடி. எப்போ அப்போ இப்போ நீ எவ்வளோ தண்ணியை போட்டு போனாலும் காலையில் நீ உனக்கு தெளிஞ்சு போகும். இப்போ போய் பொண்டாட்டிகிட்ட கை நீட்ட முடியாதுல்ல. என்னடின்னு சொன்னால் கொஞ்சம் உள்ள வாடா வாயா வாயா வா, வெங்காயம் போட்டு ஆம்பளி விட்டு போட்டிருக்கேன், வெறும் வயிற்றுல படுக்காத பாடு ஊட்டி விட்டுட்டு 1 மணிக்கு தாப்பா போட்டு பொழந்து எடுத்துரும். காலைல புரிஞ்சுங்க சட்டி அங்கடி சட்டியா பாத்ரூமில் ஓட்டிருந்த எடுத்து மாட்டு. என்னடா கண்டாளி மணி ஒரு சோக்கு சொல்ல விட மாட்டேறேன். என்ன சொல்கிற, கோயில் வாங்கிட்டு சொல்கிறாரா? கோட்டமேடு கணேசன் 100 ரூபாயா,
நாடக அமைப்பாளர்னு சொல்லியிருக்காரியா அண்ணாதுரனே. எங்க கோட்டமேடு கணேசன்னை ஓ 100 ஆண்டு வாழ்க. ஓ. இன்னொரு 50 ரூபா வாங்க, ஒரு வரி சேர்த்து பாடிட்டேன். அதான் கணேசன் கோட்டமேடு கணேசன் அண்ணாதுரை எங்கள் அண்ணன் நாடக அமைப்பாளர் சார்பாக 101. இந்த 2 நோட்டு இதில் செல்லாது, எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். 2 10 ரூபா தாள் கிழிஞ்சிருக்கு. எக்கோ வை. ஆனால் சுச்சி எதுவும் தெரியுதானே உட்காந்துருக்கேன். ஏய் கண்ணு மிதக்குதே. சாமியை நிப்பாட்ட போகிறேன். கொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரி அம்மை, கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா, ஒத்தக்கால சப்பானி ஒரு காலம் நொண்டியா, நீ படுத்தது கலுங்கடியா, மதுரை பாண்டிமுனி வெட்டுடைய காளியம்மை. இந்த சாமியெல்லாம் துடியானது. இந்த சாமியெல்லாம் கதவை திறந்து வச்சு வெட்ட வெளியிலே தீவாரணம் காட்டக்கூடிய இந்த தமிழகம். ஆனால் 18ஆம் படியானுடைய கதவு மட்டும் ஏன் சாத்தி இருக்கு? ஆடி 18ஆம் பெருக்கு அன்று மட்டும்தான் அவன் கதவு திறந்திருக்கான். மற்ற நேரமெல்லாம் ஜாத்தி இருக்கும். அங்கேதான் விஷயம். இந்த கருப்பை எங்கே பிறந்துச்சு? எப்படி அழகு மலையே தஞ்சம்னு வந்துச்சு? இந்த வாலிகிற மாணிக்கத்தில் உண்மையிலேயே கருப்பேன் இந்த விரும்ப முனீஸ்வரர், கொன்னையூர் முத்துமாரி இதெல்லாம் துடியா இருந்துச்சுன்னா மங்குன்னு தவி இருக்கிற சீரியலை அத்து போடும். ஏய் நீ முறைக்கக்கூடாது, அது வந்ததுதான். சீரியலாக்கும் கொட்டாவை கூட பேக்கும். பொம்பளை ஆளுக ஆடுனா சேலையை நல்லா சொருவிக்க, புருஷன் நாளைக்கு வந்து அடிப்பாருன்னா பேசாமல் படுத்துரு. நீ மங்குன்னு தவிர புருஷன் ஓடியாந்து கொலுசை காணா சுரையை காணாமட்டு எண்ணெயை போட்டு அடிக்க வரேன். அதே மாதிரி ஆம்பளை ஆள் ஆடுறது சரி, செய்தி வீடெலாம் கிடையாது. ஓட்ட கண்ணுகன்னா இருந்தால் அந்த சட்டியோடு ஆடாது. எவன் கூடி கட்டான்னு நீ கம்மா தண்ணியை கலந்து தாலி இறச்சிரு. நீ வாழன்னு நாங்கள் தெருவில் தெரியணும். அன்னைக்கெல்லாம் ஒரு சுக்கு காப்பிக்காரு ஒரே ஒரு ட்ரம்மு தான் கொண்டு வந்தார். என்னை பார்த்தவனே சொன்னார், என்ன உங்கள் நாடகத்துக்கு 200 பேர் உட்காந்துருப்பார்னு நினச்சேன், 2000 பேரை தாண்டுதே அப்படின்னு. என்ன அப்படின்னு? காப்பி ஒரே ஒரு ட்ரம்மு தான் கொண்டு வந்தேன். அவருக்கு அஸ்டண்ட் வரு அது இல்லை முண்டை, ஒரு காப்பிக்காக ஓசிக்கு தெரியுது அப்பலேருந்து. அதே உண்மை. போப்பா நீ பெரிய வீரன், கையை ஓங்கன்னா 10 பேர் செத்து போவாங்களோ. இங்கே வா, அதில் 100 நீ தாண்ட மாட்டேன். மானாமரில் தாண்டு. மிஸ்டர் அஜித்குமார் அடிப்பன் ஓடிடு. போப்பா நீ எதுக்கு இங்கனே திடுற? ஐயா முல்லை ஒட்டி அடங்கப்பா இங்கே. இப்போ எதுக்கு அங்கே திடுற? இந்த வரக்காப்பில் தண்ணி கலக்கலன்னு சொல்லி சத்தியம் பண்ணி இங்கே வா. உலகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் கலப்படம் தான், பெத்த தாயினுடைய பாலை தவிர. இப்போ கைதட்டலாம் எல்லாரும். ஆனால் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நீங்களும் பிள்ளைங்க. அதுக்காக கம்மா தண்ணி நெருக்கி அரப்பையோ அரட்டால செத்து போச்சுன்னா யாரு தான்? சாமியை கூப்பிட போகிறேன். சாமி எப்படி தெரியும் என்பதற்காக உங்களுக்கு சொல்கிறேன். கூப்பிடும் போது உடம்பு புல்லரிக்கும், முடியெல்லாம் நட்டமாக நிற்கும். அப்படி வந்துட்டா ஆடிருங்க. ஏன்னா அருளை அடக்கினால் அது இதயத்தை பாதிக்கும். நாங்கள் பரம்பரை கோடாங்க, சொல்வாக்கு தப்பாது. 600 வருஷம் உடம்பறந்தான் படுக்க 15 வயசில் நாடக உலகத்துக்கு வந்த ஒரே பப்புன்னா எம்கேஆர் தான். ஆனால் இன்ன வரைக்கும் இந்த ஊர் மட்டும் கிடையாது, நாடக நடிகர்களே போராம அடைகிறாங்க என்னையை பார்த்து. ஏன்? நாடக உலகத்தில் இப்படி ஒரு அன்பாலயம் வைத்து யாருமே செஞ்சதில்லை. ஏன்? நான் சோத்துக்கு இல்லாமல் வந்த எம்கேஆர். பெருமையாக சொல்லலை, எங்கள் அப்பா அப்படி எங்கள் ஆத்தா இப்படிலாம் கிடையாது. ஊரில் செம்புரியாடு மேய்ச்சி பப்புனுக்கு வந்த வந்தேன்னா இது எனக்கு பெருமை. நான் ஆடு மாடு மேய்ச்ச வந்தாங்கய்யா. அந்த அறிவுள்ள அந்த 5 அறிவுக்கு உள்ள ஜீவனுக்கு உள்ள அறிவு 6 அறிவு மனுஷன் மறந்துடுறேன். நன்றியை நான் எதுக்குமே போயிட மாட்டேன், சாமிக்கு மட்டும். ஏன்னா எனக்கு சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறேன் எங்கள் அண்ணன் தம்பி. இது என்ன இதோட அதிகமாக இருக்காங்க, நான் பயப்பட மாட்டேன். மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய நல்லதை செய்யக்கூடிய ஒருத்தனுக்கு தர்மம் தலையாக்கும். நல்லதே செய்வோம், இன்னும் பிறக்க போகிறது கிடையாது. எங்கள் அண்ணன் தம்பிக்கு ஒரு கஷ்டம்னா இந்த கோமாளி பையன் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன்.
இன்னைக்கு இவ்வளோ சேவை செய்கிறேன். ஒரு காலத்தில் என் பிள்ளையே என் பொண்டாட்டியே கஷ்டப்பட்டாலும் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே ஒரு படி அரிசி கொடுத்து காப்பாற்றிடுவாங்க. பார்ப்போம். கருப்பை நான் கூப்பிட்றேன். எக்கோ வச்சு சார் போய் டிவிக்கு நகரம் செந்தூரான் சார் மில்லானே பாசத்துக்குரிய அன்புறவுகளே, வா. இது எங்கள் அண்ணே மூர்த்தி அண்ணே. தேவகோட்டை சந்த கடையில் பார்த்துருப்பீங்க. டேய் இருடா முண்டை அண்ணன் தான் எங்கள் அண்ணே. இதே தேவகோட்டையில் எங்கள் அண்ணன் மீனியாரம் பார்க்கும்போது நான் தான் பை குடிப்பேன். எங்கள் அண்ணன் மூர்த்தி அண்ணனும் என்னை சின்ன வயசில் கஞ்சி ஊற்றி வளர்த்தது எங்கள் அண்ணன். எனக்கு ஒரு அப்பா மாதிரி. நான் காரைக்குள்ளே இருந்தேன். உங்க கூட சேர்ந்தாலும் ஊரை முகரை அரைச்சிருக்குன்னா தண்ணியை போட்டாங்க. போடா அடிக்குதடா வாட கொல்ல தெரிஞ்சானாடா. நன்றி நன்றி. சதானா மீனியாவாரி வாக்கி ப்ரோ உள்ள போய் படுங்க வரேன். அங்கே யார் நிற்கக்கூடாது, பொம்பளை வாரி எடுத்து. வர்றவே இப்படி வரணும்ல, அங்கே போய் சொல்லட்டிட்டு வர்றாங்க. நன்றி நன்றி. அது சூப்பர் சூப்பர் சூப்பர். காலையும் சிறந்த காலை. லாஸ்ட் பா 2 மினிட். அவ்வளோதான் உனக்கு நீர் கசு ஏற்பட்டிருக்குமே. ஹலோ 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 ஹலோ. மாளிகரமாணிக்கம் கிராமத்திலே முப்பாட்டே ஆண்டஜாமி தத்துரமா இருக்குதையா. இங்க உள்ள பொன்னையூர் மாரியம்மே காக்குறாளையா. மாளிகரமாக்கம் கிராமத்திலே முப்பாட்டே ஆண்டஜாமி வீரம் குறையலையா. சாமி பூரா கண்ணு முன்னே நிற்கிதோ வாரையா. இந்த சாமி பூரா கண்ணு முன்னே நிற்கிதோ வாரையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. கள்ளிச்சரி காலி முனையந்தா கள்ளிச்சரி காலி முனையந்தா. ஓடமரத்தை விட்டு தங்கச்சி காளியத்தவ கூட்டிக்கிட்டு இங்கே தானே நிற்கிறானையா. கள்ளிச்சரி கிராமத்திலே கொள்ளாத உடமரம்மா ரோஜக்கார சாமி தானையா. காளி முனியை இங்கே வந்து நிற்கிறானையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகரப்பா 18 படிகரப்பா 18ஆம் படியா. வாழுகிற மாணிக்கம் கிராமத்துக்கு வந்துதானே நேராச்சியா. 18 படிகரப்பா இங்க உள்ள மாரியம்மா கள்ளிச்சரி காளி முனிய ஒத்த காலு நுண்டிதானையா. சாமி ஊரா இங்கே தானே நிற்கிதோ வாரையா. சாமி ஊரா இந்த மக்களை காக்குதோ வாரையா. நாங்கள் பரம்பரையாக நாங்கள் கோடாங்கி. நாங்கள் எங்கள் பாட்டன் எங்கள் ஐயா எங்கள் அப்பாவை பார்க்குறாங்க. ரொம்ப ஒருத்தன் அற வாங்க போகிறேன். சாமி பாட்டு படிக்கும் போல வராது தம்பி. படக்குன்னு ஏதாவது சொல்லி போடுவேன், அப்புறம் பழிச்சிடும். எனக்கு போயிரு. இந்த மாதிரி காசுலாம் பல ஓடியை பார்த்துட்டேன். எஸ்கேஆர் கேஜிஎஃப் என்ன பேர் எழுதியிருக்க? பிரதர்ஸ்ன்னு நீ எழுதுன விக்ஸ் முட்டாய் மாதிரி எழுதி வச்சிருக்க. பிரதர்ஸ்ன்னு எழுதலை, பிரா ராதாஸ்ன்னு எழுதியிருக்க. இங்கே பாருங்க ஐயா, பாருங்க பாருங்க. மனச்சாச்சியோட சொல்லு. ராஜசக்தி 500. இன்னொரு 500 கொண்டு வா. சரக்கு அடிச்சிருக்காண்டா.
கொடுப்பது மனமிறங்கி கொடுப்பது ஒரு விதம், விளம்பரத்துக்காக கொடுக்கறது ஒரு விதம் இருக்குது. இதே ஒன்று. காசை கோடிக்கணக்கில் பார்த்துட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி, பேரும் புகழும் பார்த்துட்டேன். இது யாருக்கு இந்த காசு தேவைப்படும்னா, இந்த கோடி கணக்கில் சேர்த்து வச்சுவிட்டு இன்கம் டாக்ஸ் கட்டாமல் காலையில் வாக்கிங் நடக்கிறேன் பாரு தேவை ஓட்டையில். என்னங்க வேமா நினைக்கிறேன், வேமா நடக்கல, சொத்து பூரா வேமா போயிருமியா. ஆனால் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாமல் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பிக்கு எந்த ஒரு குறையும் வராது வாழ்க்கையில். அதான் உண்மை. காசை பார்த்தோன்னே மத்தால மாதிரி கும்பிட மாட்டேன். ரொம்ப நன்றியா, குடும்பம் நல்லா இருக்குன்னு அது நல்லா இருக்கும், தேவையே கிடையாது. பசிய போக்க மட்டும்தான் இந்த பைசாவை தவிர. சூப்பர் சூப்பர், நீதாயா உண்மையான தமிழன். வாழ்த்துக்கள் ப்ரோ. எதுக்கு கை தட்டின? கை தட்டின எதுக்குப்பா? உன்னை பெருமை தான் பார்த்துனூரா? அங்கே கருத்தும் இல்லாமல் இங்கே வந்து கிடக்க வேண்டியா? வாழ்த்துக்கள். தொங்காஸ் லாங் முன்னாடியே வா, பொம்பளை ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வா. அதுக்கு தானே பின்னாடியே வர்றது. அவ்வளோதான். எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இருந்த மரியாதைலாம் கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ப்ரோ. உள்ளே வந்து பாருங்கள், இது என்ன கூட்டம், உள்ளே பாரு, பூராமே அப்படியே அந்த வெறுகு மாதிரி அந்த பிள்ளைகளை. போங்க ட்ரெஸ்ஸு மாற்றுதுன்னு சொல்கிறேன், 2 பேர் சொல்கிறாங்க. அவங்க ஒரு ஓரமாக மாற்றட்டு, நாங்கள் ஒரு ஓரமாக நிற்கிறோம். பார்க்குறதுக்கே நிற்கிறேன். தூணுகுடி திரு வேகம்பத்து என்ன திரு வேகம்பத்தூரா? திரு வேகம் 10 எஸ் சதீஷ்குமார் டி ராமு. அன்பாளையத்துக்கா 500 சால்வே. 500 அங்கே, 500 அங்கே. சரி சால்வே போடு, கட்டிப்படி. அது சரியா போச்சு. நீ ஒரு 500 விடு. சரி பரவாயில்ல வா. உண்மையிலே என் அண்ணன் தம்பி எல்லாருமே நல்லா இருக்காங்க. குடும்பத்தில் ஒரு ஆளாக பேசி நம்ம சிரித்து விளையாடுறோம். அதே உண்மை. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு போலி நடிப்பு நடிச்சுக்கிட்டு போலி கும்பிட்டா அது நிரந்தரம் இல்லை. அதனால தான் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே இந்த எம்கேஆர்னு 3 எழுத்து கேட்டால் அவ்வளோ ஒரு பாசத்தோடு ஓடியாடுறேன். இதான் உண்மை. நான் உங்கள்கிட்ட விளையாடுவேன், உங்கள்கிட்ட பேசுவேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா விட்டுட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் ஜவராஜாக்காரன் கிடையாது. உங்கள் தம்பி நான் தமிழ்நாட்டுக்காரன். தமிழ்நாட்டில் தமிழே வாழ்ந்தா பொறுக்குமாயா? ரொம்ப அடி வாங்கியிருக்காண்டா. செய்வண்ண பூரா கழுத்திருப்பேன், சேவை தகடு. ஒரு வீட்டில் கோழியை வெட்டியிருக்கேன், பிராயல் கோழியை. இந்த தலை எப்படியே அடித்து வீட்டு வாசலில் விழுந்துருச்சு. வீட்டை திறந்துருக்கேன், மண்டை கிடக்கு. 2 நாளாக வீட்டை விட்டு வெளியே வரல. அப்புறம் தான் தெரியும், ஒருத்தர் வந்து ரோட்டில் தூக்கி போட்டிருக்கேன், போட முண்டை பிராயல் கோழி மண்டடா. அப்புறம் வெளியே வந்திருக்கேன். நாட்டில் மண்டை தகடனா பயப்படுறேன். இப்போ ஒரு ஜோக்கு சொல்கிறேன் பாரு. பேம்பஸாக வச்சுக்க, சரி பத்திரமா வச்சுக்க, ஃபேமஸான துண்டுன்னு சொல்ல வரேன். எதில் விட்டேன்? வாயில். நன்றி. அது பூச்சி பேரனா செய்வனை வைக்கிறது வாயில். அதுலண்ணே செய்வனை என்றால் என்ன? ஏய் பேச விடுங்கப்பா, நான் பள்ளிக்கூடம் நடத்தலை. கப்ளிங் இல்லை. ஓ ஆண்டவா, உன்னை போட்டு நோண்டவா இருந்தே. ஓஸ் இந்த என் தம்பி வந்துட்டேன். ஆடா என்னடா சொல்ற? அப்பா நல்லா இருக்காடா. நம்ம குடும்பம் அவ்வளோதான்டா. விதி 500 தரேன், அடிச்சு விட்டு பாடு. என் தம்பி எல்லாம் இப்படி கெட்டு போயிட்டீங்களாடா. டே நான் ஒழுங்காத்தான் பண்ணுறேன், நீ ஒழுங்காக பண்ணு போ. சரி நன்றி. சரி அப்புறம் வந்து அண்ணன் பார்க்குறேன். நல்லா இருந்தேன். அடிப்பு ஓவர். இப்போ என்கிட்ட வந்து சிக்கிறாங்க, அவர் கண்டனுக்குன்னே சிக்குவேன் சில பேர். செய்வனை என்றால் என்ன? தண்ணி கூட செய்வனை எடுத்துருவியா நீ? அரைச்சு இருந்தலையே. செய்த வினை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உன் குடும்பத்துக்கு வரும். அதே செய்வன். அதே உண்மை. யாருக்கும் செய்யக்கூடாதுண்ணே. ஏன்னே இந்த உலகமே போரா முடிச்ச உலகம்னே. ஒரு பொருளை வாங்கிட்டு இந்த பொம்பளை ஆளுகள்லாம் நம்ம ஒருத்தன் பாவம், அவன் பாவம் ஆடு மேய்ச்சி ஆட்டை விற்று செருப்பு இல்லாமல் முள்ளை குத்தி பொண்டாட்டி மூக்குத்தி தாலி கொடி மிஞ்சி முதக்கொண்டு அடகு வச்சு வீட்டை கட்டியிருப்பேன். 10 பொம்பளைய போன சக்காலத்தி மகளுக
உப்பை வாங்கி கொடுத்தம்மா, அந்த சாம்பார் தோசை தின்றம்மா, குசிட்டு போனோமான்னு இல்லாமல் அங்கே போய் போனதுக்கு 4 வார்த்தை பேசிட்டு வருவாளுங்க. ஏக்கா வீடு எம்புட்டு 37 லட்சம் காய், இன்னும் 13 லட்சம் லோனு, வீடு நல்லாத்தியா இருக்குது. இங்கே நான் கக்கூசை வச்சுருக்கக்கூடாது காய், தேவைக்கொட்டை பஸ் ஸ்டாண்டில் கட்டியிருக்கேன். நீங்கள் ஹால் இந்த தண்டியாக இருக்கக்கூடாது, டைல்ஸ் இந்த டைல்ஸு வழுக்குன்னா ஊட்டியை ஒடிச்சே வரும், அதை வீடு வழங்க மாட்டா. இப்படித்தான் மாமியா மருமகளும் எங்கள் ஊரில் களிச்சேரியே 7 வீடு தான். இந்த 7 வீடும் தால அனகுண்டா டவுளி மாறுதேன். வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன். மாமியா மருமகளுக்கு சண்டை. மாமியா இங்கே உள்ள சாமியெல்லாம் படக்குன்னு கேட்காதுன்னு 5 கிலோ மிளகா வாங்கிக்கிட்டு மாசாணிக்கு போயிட்டா. மருமக அடி கண்டாரல்லி 5 கிலோவா, எங்கள் அப்போ என்ன சாதாரண, அவங்க வெளில இருந்த எங்கிட்டு இளையாங்குடி அங்கிட்டு நல்லா மிளகா விளையும், அது 15 கிலோ. மாமியா 5 கிலோ, மருமக 15 கிலோ. 2 பேரும் கம்மா தண்ணியை மோந்து வச்சுட்டு மாசாணியம்மன் கோயிலில் அரைச்சிருக்கா. இங்கிட்டு மாமியா 5 கிலோ வச்சு கிரிச்சு பிடிச்சா மாசாணி ஆத்தா அவள் சக்காலத்துக்கு மூத்தரமே வரக்கூடாது, அடைச்சிரு அப்படின்னு அரைச்சிருக்கா. அங்கிட்டு மருமக நைட்டியை போட்டுக்கிட்டு மண்டி ஓட்டு, என் மாமியா அடுத்த வருஷம் நீர்மாலைக்கு நான் போகணும், நீ கேட்டு. மாசாணி அம்மா படுத்து கிடந்தது ஆத்தா எந்திரிச்சு அது 100 கிலோவை அரைக்குது. மாசாணி ஆத்தா சிவபெருமானி இந்த 2 முண்டையை கொண்டுருங்க, இந்த முண்டை இருந்தாலுங்கன்னா தமிழ்நாட்டை கெடுத்துருவான்னா ஆத்தா அரைச்சிருச்சுடா. என்னடா நோட்டீஸ் இது? இதானே நாளைக்கு யாரும் கேட்டுறக்கூடாது, இவ்வளோ தூரம் வந்து என்ன கிழிச்சான்னு. அதை எப்பயே கிழிச்சுக்கிறேன். என்ன கரத்திலும் புனலாம் குடி மதி மரியா குறி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் தானிச்சா ஊரணி வாலிகிற மாணிக்கம் கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற கொன்னையூர் மாதிரி அம்மா. மறுபடியும் சாமியால் வச்சா தப்பு. முதல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆள் ஆடுறது கடைசி ஊருக்கு ஒரு ஆள் ஆடினேன். இப்போ வீட்டுக்கு 7 பேர் ஒதுக்கிறேன். என்ன பாட்டுன்னா ஆளுமா டோலுமா பாட்டு, அதுக்கு சாமி ஆடுறாங்க. ஒரு ஊரில் அப்படித்தாப்பா, பேசாம இரு. ஒரு ஊரில் ஒரு பையன் ஆடி 1 மணி நேரம் நிற்கலை, ஊரே விழுந்து விபூதி வாங்குது, யாருன்னு சொல்லவே மாட்டேன்ட்டேன். கடைசியில் அடிச்சான் பாரு, வந்தது யாருப்பான்னு கேட்டுச்சு பொண்டாட்டி. நான் தான் பிள்ளையாருன்றேன். ஊருக்காரன் பூரா கிரு கொண்டு ரோட்டில் போய் படுத்துட்டேன். லாரி என்னை ஏற்றி என்னை கொன்று, இன்னுமே இந்த ஊரில் நான் உழ வைக்க மாட்டேன். இந்த சைடில் நிற்கிறது எப்படி நீ பாஞ்சிருவேன். இந்த நகல்றதுலே தெரியுது, வேறு காலை உழப்ப போகிறாங்க, பாய போகிறாங்க. ஆமாம், இந்த அங்கன ஒரு ஆள் பிடிச்சி எங்க வாப்பா, பொண்டாட்டி ஆடும்போது எதுக்கு நீ போட்ட, அந்த ஆளுக்கு உசுரே போயிடும். என் மானத்தை வாங்குறியாட்டின்னு